நமஸ்காரம். மந்திர சித்தி என்றால் என்ன? மந்திர சித்தி ஆகணும்னா நாம என்ன பண்ணணும்? மந்திர சித்தி ஆயிடுச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய உபாசகர்களுக்கு இருக்க வாய்ப்புள்ளது. அதற்கான பதிலாகத்தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகுதுங்க. நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நோட் பண்ணியிருக்கேன், பார்த்து தான் படிக்கணும். முதல்ல ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை செல்ஃப் டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லைன்னா மந்திர சித்தி மட்டும் கிடையாதுங்க, எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ டிசிப்ளின் கண்டிப்பாக அவசியம். உதாரணத்துக்கு ஒரு சில உணவு கட்டுப்பாடுகளுடன் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குருநாதர் சொன்னார்னா அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் கேட்பாங்க, அது ஒரு 48 நாளாக இருக்குமா, 30 நாளாக இருக்குமா? அது எத்தனை நாளாக இருந்தால் என்ன, பல வருடங்களாக இருந்தால் என்ன? நீங்கள் மந்திர சித்தி அடையணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்போ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். இந்த நிபந்தனைகள் குரு பரம்பரையை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். சில பேர் உணவு கட்டுப்பாடு சொல்லுவாங்க, சில பேர் உணவு கட்டுப்பாடு சொல்ல மாட்டாங்க, சில பேர் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு சொல்லுவாங்க, சில பேர் எண்ணிக்கையில் கட்டுப்பாடு சொல்ல மாட்டாங்க. இந்த நெறிமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கும் குரு பரம்பரையை பொறுத்து. ஆனால் ரூல்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த ரூல்ஸை செல்ஃப் டிசிப்ளின் தேவை, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 10 நாள் பண்ணிட்டு 11 நாள் லீவ் லெட்டர் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? நிறைய பேர் ஆர்வ கோளாறுல ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா, தீட்சை வாங்குவாங்க, வாங்கிட்டு வந்த அன்னைக்கு செம்மையாக ஜபம் பண்ணுவாங்க. அன்னையிலேருந்து ஒரு 30 நாள் 40 நாள் 50 நாள் கூட ஜபம் பண்ணிடுவாங்க. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் அப்படியே டவுன்ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்புறம் லீவ் எடுப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, லீவ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நாள் பண்ணிட்டு ஒரு நாள் லீவ் போடுறது, 2 நாள் லீவ் போடுறது, இந்த மாதிரிலாம் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஜபத்தை மொத்தமாக விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஸோ இந்த ஆர்வ கோளாறு இருந்தாவே கஷ்டம். அந்த ஆர்வ கோளாறுலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு செல்ஃப் டிசிப்ளினோட ஜபத்தை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் ஜபப்பாதை உங்களை மேல் நோக்கி அழைத்து செல்லும், சரிங்களா? முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கிரியை, ஆசனம் மற்றும் பிராணாயாமம் இது அவசியங்க. கிரியைனா பூஜைகள் தான், சரிங்களா? இந்த இடத்துல பூஜைகள். ஆசனம் என்றால் நீங்கள் உட்கார ஆசனம் கிடையாது, பழகக்கூடிய ஆசனங்கள், யோகாசனங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் குறிப்பிட்ட ஆசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை பிராணாயாமம்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும். நான் இன்னொன்னே ஆட் பண்ணிக்குவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரிய நமஸ்காரம். இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம், ரொம்ப நேரம் மந்திர ஜபம் செய்யும்போது கை காலெல்லாம் பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணினீங்கன்னா அந்த கை கால் பிடிப்புலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. உடனே இன்னைக்கு பண்ணால் இன்றைக்கே பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வாங்க, நீங்களே ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஸோ கை கால் பிடிப்பெல்லாம் இருக்காது இதெல்லாம் சேர்த்து பண்ணால். அடுத்தது வாய் விட்டு ஜபம். தயவு செய்து இன்னைக்கு தான் உபாசனை மார்க்கத்துக்குள்ள வரீங்க அப்படின்னா தயவு செய்து மந்திரத்தை வாய் விட்டு சொல்லுங்க. மனதிற்குள்ளே மந்திரம் ஓடினால் அதற்கு சக்தி அதிகம் என்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் இந்த மார்க்கத்துக்கு புதுசுன்னு புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ மந்திரத்தை வாய் விட்டே சொல்லுங்க, தப்பு கிடையாது. உங்கள் மனசு அவ்வளோ சீக்கிரம் வெளியே ஓடாது. மந்திரத்தை வாய் விட்டு சொன்னீங்கன்னா, மனசுக்குள்ளேயே சொன்னீங்கன்னா லட்சம் ஜபம் பண்ணாலும் மனசு எங்கேயோ போயிருக்கும். நீங்கள் வாயில் வழியாக மந்திரம் வந்துகிட்டே இருக்கும், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே மனசு எங்கேயோ போயிருக்கும். இதால் பலன் இல்லை. 108 பண்ணாலும் ஒழுங்காக பண்ணும், உருப்படியாக பண்ணும், சரிங்களா? அடுத்து மன ஒருமைப்பாடு. இந்த மன ஒருமைப்பாடு எப்போ வரும், எப்படி வரும்னு கரெக்டாக யாராலும் சொல்ல முடியாதுங்க. கொடுக்குற அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, தானாக வரக்கூடிய ஒன்று, சரிங்களா? எப்படி ஒரு செடியில் பூ பூப்பது என்பது தானாக நடக்குதோ அதே மாதிரி மன ஒருமைப்பாடும் தானாக நடக்குங்க, சரிங்களா? நிறைய பேர் மெக்கானிக்கல் சாண்டிங் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அது கரெக்டு தான். ஏன் கரெக்டுன்னா, அந்த தொடர்பு சங்கிலி விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக மெக்கானிக்கல் சாண்டிங் கரெக்டு தான். ஒரு முதல்ல தீட்சை வாங்கியிருப்பாங்க, ஒரு 60 நாள் நல்லா பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசு ஒட்டவே ஒட்டாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒட்டுறதுனாலும் பரவாயில்ல, விட்டாப்படியாக இழுத்து பிடிச்சிக்கணும், மெக்கானிக்கலாக சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. ஒரு 4-5 மாதம் திரும்பி மனசு பழைய நிலைமைக்கு வந்துடும், மந்திரத்தோட கரைய ஆரம்பிச்சிடும். விட்டுறக்கூடாது. இந்த இந்த டவுன்ஃபாலில் நிறைய பேர் விட்டுருவாங்க. அதை பண்ணாதீங்க, கேப் விடாதீங்க. கேப் விடாமல் அப்படியே கண்டினியூவாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த மெக்கானிக்கல் சாண்டிங் என்ன ஆகும்னா திரும்பி ஆட்டோமேட்டிக்காக மன ஒருமைப்பாடோடு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கே தெரியாமல், சரிங்களா? ஏன்னா மொதல் 60 நாள் ஈஸியாக போகும், அடுத்த ஒரு 5 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஒரு 7-8 மாதத்தை கடந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உபாசனை மார்க்கம் என்பது. மந்திரம் சித்தியானது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப கஷ்டமான கேள்விங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கனவுல உங்களுக்கு தெய்வம் வரும், அதுதான் மந்திர சித்தி. அதெல்லாம் முழுமையான சித்தி கிடையாது. நீங்கள் ஒரு சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வேணால் அதை சொல்லிக்கலாம். முழுமையான சித்தின்னு சொல்ல மாட்டேன், சரிங்களா? அப்புறம் எப்படி தாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சுவை என்பதை உங்களால் எடுத்து சொல்லி ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இனிப்பு அப்படிங்கிற சுவையை நீங்கள் வார்த்தையால் சொல்லி புரிய வச்சுருவீங்களா? இப்போ ஒருத்தருக்கு இனிப்பு சுவைனா என்னன்னே தெரியாது. லட்டு இனிப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இனிப்புனா என்னங்கன்னு அவர் கேட்குறாரு. இனிப்புனா நீங்கள் என்னன்னு வார்த்தையிலேயே சொல்லி புரிய வைக்க முடியுமா?
முடியாது பார்த்தீங்க சரிங்களா. இப்போ எப்படி நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதுக்கு வார்த்தை கிடையாது. அதை அவர் சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த சுவை தெரியும். அதே மாதிரி தான் மந்திர சித்தியும். நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு அளவிற்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அதுக்கு மேலே அனுபவத்தில் அவர் புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப முயற்சி பண்ணிங்கனாலும் வார்த்தை இல்லாத ஒன்று, வார்த்தையில் விளக்க முடியாத ஒன்று தான் இறைவன். அந்த இறைவனை போல தான் மந்திர சித்தி மற்ற ஆன்மீக அனுபவங்கள்லாம் அவங்கவுங்களுக்காக ஏற்படும் பொழுது தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ மந்திர சித்தி என்பது இதுதான். நிறைய பேர் கேட்பாங்க, இல்லையே கனவுல சாமி வரலாம் சொல்லியிருக்காங்களேன்னு. காகபுஜண்டர் ஏன் கனவு வருதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அடிக்கடி மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யும் பொழுது அந்த தெய்வத்தின் நினைவு உங்களுக்குள் தங்கும். சரிங்களா. காகபுஜண்டர் சொன்ன காரணங்களை இங்கே பொருத்தும் பொழுது ஏன் தெய்வ ரூபம் உங்களுக்கு கனவுல வருதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு இண்டிகேஷன் நீங்கள் சரியான வழியில் போறீங்கன்னு. சரிங்களா. அடுத்து, மந்திரத்தை சித்தி செய்ய ஷார்ட்கட் இருக்கா? உண்மையை சொல்ல போனால் சில ஷார்ட்கட்ஸ் இருக்கதாங்க செய்யுது. ஆனால் ஆரம்பத்திலே இந்த ஷார்ட்கட்ஸ் வேண்டாமே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிரகண கால மந்திர ஜபத்தை ஷார்ட்கட்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யாருக்குன்னா மன ஒருமைப்பாடோட மந்திரம் சொல்கிறவங்களுக்கு, சும்மா மெக்கானிக்கல் சேண்டிங் பண்ணுறவங்களுக்கு இல்லை, மன ஒருமைப்பாடோட மந்திரம் சொல்கிறவங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் அது கரெக்டு தான். ஆனால் கிரகண கால மந்திர ஜபத்தை எப்போ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கிரகணம் வரணும். சரியா. இப்போ நான் ஒரு ஊரில் இருக்கேன், அந்த ஊரில் கிரகணம் இருக்கணும். அப்போ நான் பண்ணாதான் பலன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோம், அமெரிக்காவில் கிரகணம். அமெரிக்காவில் கிரகணம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பண்ணால் சரியாக இருக்குமா? சரியா இருக்காது. உதாரணத்துக்கு இந்தியாவிலே இருக்கோம், நம்ம இந்தியாவில் இங்கே இருக்கோம், மும்பையில் கிரகணம், ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, மகாராஷ்டிராவில் கிரகணம். நம்ம இங்கே பண்ணால் சரியாக இருக்குமா? சரியாக இருக்காது. அதே போல் தான் உங்கள் பகுதியில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிரகணம் வந்தால் மந்திர ஜபம் பண்ணிங்கன்னா பலன் உண்டு, அதிகம். உண்டுன்னு சொல்கிறது பலன் அதிகம். மன ஒருமைப்பாடோட பண்ணணும், பலன் கண்டிப்பாக மிக மிக அதிகங்கிறது உண்மைதான். மந்திரம் சித்தியடைந்தால் என்ன சாதிக்கலாம்? இந்த சாதிக்கிறது அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட் இதெல்லாம் பண்ணுறதுனால? ரொம்ப சிம்பிள். இறைவன் அருளை பெற்று தரக்கூடியது மூலமந்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் மூலமந்திரம் போதும் தான் நான் சொல்லுவேன். இறைவன் அருள் இருந்தாலே போதும், எல்லாம் அவனை தேடி தானாக வந்துடும். உங்களுக்கு என்ன தேவையோ அது வரும். நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் வராது. இவருக்கு இது தேவை, இது இருந்தால் போதும், இது நல்லா இருப்பார் அப்படிங்கிறது தானாக வரும். சரிங்களா. ஆனால் இப்போ இந்த கேள்வியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா பெனிஃபிட்ஸ் கேட்குறாங்க. அதாவது பிரயோகங்கள் சார்ந்து. பிரயோகம்னா 8 விதமான பிரயோகம்னு சொல்லுவோம். வசியம், தம்பனம், மோகனம், இந்த மாதிரி அஷ்டகர்மங்களை தான் பிரயோகம்னு சொல்லுவோம். இது சித்த திருமூலர் விரித்து விரிகர்மங்களாக 323 கர்மமாக கொடுத்துருக்கார். சித்த திருமூலர்னா நான் திருமூலர் வழியில் இன்னொரு திருமூலர் சொல்கிறேன். சரிங்களா. கொடுத்துருக்கா தன்னுடைய போனை கட்சத்தில். ஸோ இந்த பிரயோகங்கள்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரயோகங்கள்லாம் படிக்கல் கிடையாது, தடைக்கல். நீங்கள் சித்திகளை ஒதுக்கி வச்சுட்டு மேலே போகிற வழியை பார்க்கணும். சித்தியில் மயங்கினீங்கன்னா அங்கேயே நின்றுக்க வேண்டியதான், உங்கள் பயணம் தடைபடும். நீங்கள் அடுத்தடுத்து மேலே போகணும். ஸோ இது போல் கிடைக்கக்கூடிய சித்திகளை கண்டு மயங்க வேண்டாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மந்திர சித்தி என்பது மன ஒருமைப்பாடோடு ஜபம் பண்ணும் பொழுது தானாக கிடைக்கக்கூடிய ஒன்று. சித்தியானதை கண்டிப்பாக நீங்கள் உள்ளார உணர்வீங்க, உங்களுக்கு உணர்தல் ஏற்படும். சரிங்களா. அந்த உணர்தலை அடுத்தவங்களுக்குலாம் புரிய வைக்க முடியாது, அவங்களாம் உணர்ந்தாதான் உண்டு. ஸோ இந்த மந்திர சித்தி காலகட்டத்தில் உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அந்த அஷ்டகர்ம பிரயோகங்கள் மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் கண்டிப்பாக கிடைக்கணும்ல, வாய்ப்பு உண்டு. கிடைச்சாலும் பயன்படுத்தாதீங்க. ஏன் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம். எப்படி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஜபம் பண்ணிட்டு வரீங்க. ஒரு நாள் ஒரு நண்பர் போகிறார் பைக்கில், எப்பா நீ பார்த்துக்கோப்பா அப்படிங்கிறீங்க. அவர் போகிறதுல வண்டியை கீழே போட்டு விழுந்தால் சின்னதாக அடிபட்டுருச்சு. அடுத்த நாள் உங்களை பற்றி என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? ஆஃபீஸில் எந்த நேரத்தில் வாயை வச்சானே தெரியலண்ணா, போனே அடிபட்டுருச்சு அப்படிம்பாங்க. ஸோ 4 பேர் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொருத்தர் வண்டியில் போகிறார், எப்பா நீ பார்த்துக்கோப்பா அப்படிங்கிறீங்க. அவரும் போய் விழுந்துட்டார். அவரும் என்ன சொல்லுவார்? ஏம்மா வாயே சரியில்லைடா, என்ன வாய வைக்கானே தெரியல, விழுந்துட்டேன் அப்படிம்பார். அன்னைக்கு அவன் எனக்கு அப்படி தாங்க வாய் வச்சான், அதே மாதிரி நடந்துச்சுங்க அப்படிம்பார். இந்த 2 சம்பவம் முடிஞ்சிச்சா? 3ஆவதாக ஒருத்தர் வருவார், இந்த மாதிரி நான் ஃப்ளைட்டில் போகலான்னு இருக்கேன், பார்த்து போங்க, ஏன்னா இந்த சீசன் ஒன்றும் சரியில்லை, மழை பெய்கிற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் அப்படிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் மழை வர மாதிரி இன்னும் ஃபோர்காஸ்ட் சொல்லலை, எல்லா சீசன்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு போதா நீங்கள் சொன்ன மாதிரியே மழை பெய்யுது. இதையும் ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு முன்பு ஏய் அப்போ எது சொன்னாலும் நடக்குதுடா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு அது மூவ் ஆகும். அப்போ என்ன நடக்குன்னா
எம்ப்ளாயாக இருந்து நீங்கள் சாமியாராக உயர்த்தப்படுவீங்க. அதனால என்ன ஆகும்னா தேவையில்லாத புகழ், அந்த தேவையில்லாத புகழால் தேவையில்லாத பல விஷயங்கள் உங்களை சுற்றி சேரும். உண்மையான விஷயம் காணா போயிடும். இறைவனை நோக்கி நீங்கள் போன பயணம் காணா போய் உங்களை உட்கார வச்சு எல்லாரும் எனக்கு என்ன நடக்கும் சொல்லி எனக்கு என்ன நடக்கும் சொல்லி கேட்க ஆரம்பிச்சு உங்களை வேறு பாதையில் திசை திருப்பி விடுவார்கள். சரி, திசை திரும்பாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு சித்தியும் வேணும், ஆனால் நான் திசை திரும்பாமலும் இருக்கணும். என்ன பண்ணணும்? செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது 100%, நான் சொல்றது 99.9, 100% உங்கள்கிட்ட இருந்தால் சித்திகளை இந்த கையிலும் இறைவன் அடையக்கூடிய பாதையில் இந்த கையிலையும் வச்சுக்கிட்டு நடந்து போயிட முடியும். அந்த செல்ஃப் கண்ட்ரோலில் 0.1 குறையுதுனா கூட தயவுசெய்து எதையும் சொல்லி பயன்படுத்த வேண்டாம் என நான் தெளிவாக சொல்கிறேன். ரெண்டாவது, இது போல் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ஜபம் செஞ்ச அளவில் ஒரு பங்கு குறைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்டிங் மெஷர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் பண்ணலான்னு பார்ப்போம், கொடுத்து தான் பார்ப்போமே. இப்போ உங்களை கெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எதுவுமே பண்ண வேணாம், கொடுத்தா கெட்டு போயிடுவீங்க. ரொம்ப எளிமையாக சொல்ல புரிஞ்சுக்கிங்க. பாக்கெட்டில் 10 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு ரோட்டில் நிறைய கடைகள் உள்ள தெருவில் நடந்து போங்களேன், உங்கள் மனசு இங்கேயும் போகாது, நீங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுவே பாக்கெட்டில் 10 கோடி இருக்குன்னு வச்சுக்குவோம். பாக்கெட்டில் 10 கோடி இருக்க முடியாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதே தெருவில் நடந்து போகும்பொழுது உங்கள் மனநிலை என்ன யோசிச்சு பாருங்க. இது போல தான் மந்திர சித்தியும். 10 கோடி கொடுக்காது, 100 கோடி கொடுத்து நடந்து போவை, என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போமே அப்படின்னு. இந்த மாதிரி போகும்பொழுது பலர் அந்த போகிற பாதையிலிருந்து டீவியேட் ஆகி மற்ற பாதைகளுக்கு போயிடுறாங்க உலகில் சார்ந்து. அது திரும்பவும் மதுபிறப்பு பல விஷயங்களை அவங்களுக்கு திரும்ப கொடுத்துரும். கர்மா அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தன் விளையாட்டை காட்ட ஆரம்பிச்சிடும். மாயை கர்மாலாம் விளையாட்டை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ மந்திர சித்தி என்பது மன ஒருமைப்பாடோடு கிரியைகளோடு சேர்ந்து ஆசன பிராணாயாமங்களோடு பயிற்சி செய்யும் பொழுது உங்களால் உள்ளார்ந்து உணரப்படக்கூடிய ஒன்று. அந்த உணர்வு என்பது நீங்கள் இறைவனுடன் சேரக்கூடிய உணர்வு, இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய உணர்வு, இறைவன் அருகில் செல்லக்கூடிய உணர்வு, வார்த்தையால் உணர்த்த முடியாத ஒன்று. பராசக்தியினரும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.